ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். இந்த அதிகாலை பிரம்மமூர்த்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறை சொல்லி வா. சவால் விடுகிறேன், நீ எதை தொட்டாலும் வெற்றிதான். இனி நீ நினைத்தது நடக்கும். முக்கியமாக இந்த ஒரு மந்திர சொல்ல நீ சொல்ல போற அப்படின்ற போது இந்த மந்திர சொல்ல உச்சரிக்க அப்படின்ற நபர்கள் குளிச்சிருக்கணும். முக்கியமா பூஜை விரதம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. நீங்க மனசளவுல அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு தாராளமா முழுமையான மனசோட இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லலாங்க. கண்டிப்பா அந்த கடவுளுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட மந்திர சொல்ல அதுவும் சரியாக பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதிகாலையில் நீங்க சொல்வது மூலியமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்கக்கூடியதாக இருக்கும். இத அதிகாலையில மட்டும்தான் சொல்லணுமா சாமி, மற்ற நேரங்கள சொல்லக்கூடாதான்ற கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். இது அதிகாலையில மட்டும் கிடையாதுங்க, பிரம்ம முகூர்த்த நேரம். அது எப்படி நாளும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அது எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு தினத்திலும் காலை மாலை இரவுன்ற வெவ்வேறு நேரங்கள்ல பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது வரும். புரியுதுங்களா? அது போலதாங்க இப்போ இந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல, இன்னைக்கு காலையில முடிஞ்சிடும் அப்படின்ற போது உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேல அப்படின்ற போது 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த 1 மணில இருந்து 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த உங்களால இதை சொல்ல முடியாத பட்சத்துல தான் நான் சொல்றேன். அதற்கு மாறாக நீங்க ஈவினிங் மாலை நேரத்துல சரியா 6 மணில இருந்து 6:30க்குள்ள இப்படிப்பட்ட மந்திர சொல்ல தாராளமாக சொல்லலாம். மந்திர சொற்களை உச்சரிப்பதுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்திருந்தாலும் சரி, எதெல்லாம் தொலைச்சிருந்தாலும் சரி, அது அனைத்தையுமே மறுபடியும் உங்களுக்கானதாக மாற்றி அமைத்து கொடுக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்திங்கிறது அதுக்கு இருக்கு. நிறைய பேர் ரொம்ப இதா நினைப்பாங்க, இதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சரியா அப்படிலாம் நடக்காது அப்படின்ட்டு. ஆனா உண்மை என்னன்னா இது மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல சொல்லாம தவிர்க்காதீங்க. ஒரு நாள் மட்டும்தானங்க, முழு மனசோட சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாத்தையுமே இழந்து வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு தனிமையில இருக்கீங்களோ அது அனைத்தையுமே திருப்பி உங்களுக்கே கொடுக்கக்கூடியதாக மாறும். உங்க வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. சரிங்களா? சரி, இந்த முழு மனசோட இந்த பிரம்மமூர்த்தி நேரத்துல சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் என்பதை என்னவென்று பார்க்கணும். அதற்கு முன்பு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். இதை சொல்லக்கூடிய நபர்கள் சுத்தபத்தமா இருக்கணும், குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றது. இரவு நீங்க எழுந்த உடனே பிரம்மமூர்த்தி நேரத்துல அதிகாலையில சொல்லுவீங்க பாத்தீங்களா, அதுக்கு மட்டும்தான். சரிங்களா? மற்றபடி நீங்க மற்ற நேரங்கள்ல சொல்றீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக நீங்கள் சுத்தபத்தமா இருந்து சொல்வது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? சரி, இப்போ நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் நான் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோங்க. அதனுடைய விளக்கமும் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். அதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு விருப்பப்படுறவங்க எல்லாம் சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய பிள்ளைகளை கூட சொல்ல சொல்லலாம், தப்புகள் கிடையாது. சரிங்களா? சரி, முதல் விஷயம், இந்த மந்திர சொல்ல நீங்க உச்சரிக்கிறீங்கன்ற போது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும், ஒரு தகவல் விடாம அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? சரி, இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க சுத்தபத்தமா இருக்கிறீங்க அப்படின்ற போது இதை தாராளமா சொல்லுங்க, தவறே கிடையாதுங்க. இதை நீங்க முழு மனசோட சுத்தபத்தமா இருந்துட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதாவது மதிய நேரத்துல அப்படி இல்லைன்னா இரவு நேரங்கள்ல நான் சொல்றேன். சரிங்களா? அப்படி இல்லைங்க, மதிய நேரத்துல நான் சொல்லணுங்க, அதிகாலையில சொல்ல போறேன்னா நீங்க தாராளமா குளிக்கணும் கூட அவசியம் இல்லைங்க. முழு மனசோட சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடியதாக அமையும். சரிங்களா? அதை பத்தி நீங்க யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. சரி, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் நான் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. சரிங்களா? முதல் விஷயம், இதை நீங்க சொல்லும் போது மனசளவுல உண்மையான ஒரு பக்தியோட சொன்னீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான். என் கூடயே சொல்லாமல் சொல்லுங்க, இல்லை நீங்க சுத்தபத்தமானதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓம் கிரீம் க்ளீம் ஸ்ரீம். ஓம் கிரீம் க்ளீம் ஷிம். ஓம் கிரீம் க்ளீம் ஷிம். இந்த ஒரு மந்திர சொல்லுடைய விளக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த விஜ மந்திரங்களில் தொகுப்பாக ஒன்றாக விளங்குகிறது. இந்த மந்திர சொல்லை நீங்க அழைக்கிறீங்க அப்படின்றப்பதான் இந்த அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதியை குறிக்குது. சரிங்களா? கிரீம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை குறிக்குது. இந்த கிளீம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மகா காளியவே குறிக்குது. அப்புறம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா அது செல்வம் மகிமைகளை உங்களை போன்ற விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கு. இது தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அதுவும் இதை காலகட்டத்தில் நீங்க அதிகாலையில் சொல்லுவது அந்த தெய்வத்தை அதிகாலை எழுந்த உடனே நீங்க கூப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது ஓம் அப்படின்றது
பிரப பஞ்சலத்துல பாத்தீங்கன்னா ஒழிக்கக்கூடிய முழுமையான ஒரு அடையாளம். எந்த ஒரு மந்திரச்சொல் எடுத்துக்கிட்டாலும் ஓம் தான் ஆரம்பிக்கும். அதற்கு முக்கியமான காரணம் எல்லா பிரம்மச்சத்திலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அதை கூப்பிடக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் கிரீம். இந்த கிரீம் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி தேவியினுடைய பிஜம் அப்படின்ற ஒரு விஷயம், செல்வம், அழகு, அப்புறம் சக்தி, இது எல்லாத்தையுமே நமக்கானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் கிளீம், இது காளி தேவியின் சக்தியால் அழிவையும் ஈர்ப்பையும், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அழிவு இருந்துச்சுன்னா அந்த அழிவு எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கானதாகவும் இந்த மந்திரம் செயல்படுகிறது. இதை அடுத்து ஷிம், இது பாத்தீங்கன்னா பிற வடிவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் மற்ற விஷயங்களை வச்சு வரும். அது மட்டும் இல்லாமல் செல்வம் செழிப்புடன் இருப்பதற்கான ஒரு உதவி புரியக்கூடிய ஒன்றாகவும் இது அமைகிறது. அதனால இந்த ஒரு மந்திரத்துல ஓம் கிரீம் கிளீம் ஷிம், இதை நீங்க மறக்காம சொல்லி பாருங்க. இதை முழு மனசோட சொல்லக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரிங்க, அவர்களுடைய வாழ்க்கையில அந்த கடவுளுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும். முன்னேறுவீங்க, வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை பெறுவீங்க. வாழ்க்கையில இழந்த செல்வங்களையும் மற்ற விஷயங்களையும் நீங்கள் மீட்டெடுத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு நீங்களே வழிவகை செய்யக்கூடியதாக அமையும். அதனால எக்காரணத்தை கொண்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லாம தவிர்க்க வேண்டாம். முழு மனசுடனும் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டும் நீங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியதாக மட்டுமே தாங்க இருக்கும். இனி தோல்விகள் இல்லாத ஒரு வெற்றியை மட்டுமே பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக அமையணும்னா இப்படிப்பட்ட மந்திரத்தை பிரம்மமுத்த நேரத்துல சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில இனி எவ்வித கஷ்டங்களும் இருந்தாலும் சரிங்க, அது அனைத்தையுமே இது தீர்த்து வைத்து நல்ல முன்னேற்றங்களையும் நன்மைகளையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் இதெல்லாம் சொன்னா என்னங்க நடக்க போகுதுலாம் வேஸ்ட்டுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. 1000 வாய்கள் 1000 விதத்துல ஒவ்வொன்றும் சொல்லதான் செய்யும். ஆனா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற பட்சத்துல இதை நீங்க சொல்லி பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் முன்னேறுவதற்கான வழிகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இதை விருப்பப்புடனும் நம்பிக்கையுடனும் யார் சொன்னாலும் சரிங்க, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சகட்ட சந்தோஷம் என்பது இதன் மூலியமா கிடைக்க ஆரம்பிக்கும். விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் முழு மனசோடு சொல்லி வாருங்கள், நல்லது நடக்கட்டும். இதை நீங்க மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய வீட்டில் இருக்கிற நபர்களுக்கும் தாராளமாக சொல்லி அவர்களையும் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இதை நீங்க சொல்றீங்க அப்படின்ற போது உங்களுடைய உறவினர்கள் தெரிஞ்சவர்களுக்கும் சொல்ல வேண்டியது கட்டாயம் அவங்க இருக்குது. ஏன்னா இதை நீங்க மற்றவங்களுக்கு சொல்றீங்க அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாகவே இது மாற்றப்படும். சரிங்களா? அதனாலதான் சொல்றது, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை மட்டுமே இது உங்களுக்கானதாக மாற்றி அமைக்கும். சரிங்களா? எவ்வித பயமோ இல்ல கவலைகளோ பதட்டமோ வேணாங்க. உங்களுக்கு முழு மனசோட சொல்லிவார்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இதுவே ஏற்படுத்தி கொடுக்கும். கடவுள் மேல பேரத்தை போட்டு இந்த பிரம்மமுத்தினத்தை சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கானதாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். நம்பிக்கையோடு சொல்லுவார்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு சொன்னால் நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.